Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பொது தேர்வு முறைகேடுகளை வெளியிட தேர்வுத்துறை தயக்கம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். தேர்வுத்துறை மீது இதுபோன்று முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் வேறு என்னென்ன குற்றச்சாட்டுகள் குறித்து விவரிக்கலாம் சங்கரன். தமிழகத்தில் கடந்த 3ஆம் தேதி முதல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் 5ஆம் தேதி முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் நடைபெற்று வருகின்றன. பெரும்பாலான தேர்வுகள் முடிவடைந்து விட்ட நிலையில் வரக்கூடிய 25ஆம் தேதியோடு 12ஆம் வகுப்பு தேர்வுகளும் 27ஆம் தேதியுடன் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் முடிவடைய இருக்கின்றன. இன்னும் ஒரு சில தேர்வுகள் மட்டுமே எஞ்சி இருக்கின்றன. 28ஆம் தேதி முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு துவங்க இருக்கிறது. இந்த நிலையில் தேர்வுத்துறை வரலாற்றில் கடந்த ஆண்டு வரை பின்பற்றப்பட்டு வந்த சில நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மை என்பது இந்த ஆண்டு கடைபிடிக்கப்படவில்லை என்பது ஆசிரியர்களோடாக குற்றச்சாட்டாக எழுந்திருக்கிறது. தேர்வு முறைகேட்டில் மாணவர்கள் ஈடுபடக்கூடாது என்றும் அப்படி ஈடுபட்டால் அவர்களுக்கு என்னென்ன தண்டனைகள் வழங்கப்படும் என்ற விவரங்களையும் தேர்வு துவங்குவதற்கு முன்னதாக தேர்வுத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடுகிறது. ஆனால் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மாணவர்கள் எத்தனை பேர் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டார்கள் என்ற விவரங்களை இந்த ஆண்டு தேர்வுத்துறை வெளியிடவில்லை. கடந்த ஆண்டு வரை கடைபிடிக்கப்பட்டு வந்த இந்த நடைமுறை இந்த ஆண்டு கடைபிடிக்காதது ஏன் என்ற கேள்வியை ஆசிரியர்கள் முன்வைக்கிறார்கள். இதுவரை நடந்த தேர்வுகளில் 50க்கும் அதிகமான மாணவர்கள் பல வகையான தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் சம்பந்தப்பட்ட தேர்வுகளிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் துறை சார்ந்த அதிகாரிகளுடைய தகவல்களாக இருக்கின்றன. ஆனாலும் கூட தேர்வுத்துறை இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக எந்த தகவல்களையும் வெளியிடாதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. மேலும் கடந்த 18ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடந்த உயிரியல் தேர்வை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆசிரியர் ஒருவர் தேர்வு அறையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் துறை ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ரமேஷ் என்ற ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். துறை சார்ந்து வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டாரா இல்லையா என்பது தற்போது சர்ச்சை எழுந்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் முதுகலை ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் எல்லாம் தேர்வுத்துறை மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் மத்தியில் முறையீடு செய்திருக்கிறார்கள். தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு தற்போது மீண்டும் விசாரணை என்பது நடந்து வருகிறது. இதுபோன்று பல்வேறு சர்ச்சைகள் தேர்வு மையங்களில் நடந்திருக்கக்கூடிய நிலையில் இது குறித்த உண்மையான தகவல்களை தேர்வுத்துறை வெளியிட வேண்டும் என்பது ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.